ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த எபிசோடில் நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பு, 2 வார ராசி பலன்கள், அதாவது ஃபார்ட்நைட் பலன்கள் 16/11/2025 முதல் 30/11/2025 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னர் எங்களுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு 16/11/2025 முதல் 30/11/2025 வரைக்கும் 2 வார பலன்கள், 2 வீக்ஸ் பலன்கள், 15 டேஸ் பலன்கள் எப்படி இருக்க போகுது, கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள், அற்புதமானவர்கள். இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லா பலுவையும் தாங்களே சுமக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த பணிச்சுமையை அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னு இவங்க டைரக்ஷன் பண்ணுவாங்க. அப்படி வேலையை கட்சின்னு சரியான நேரத்தில் சரியாக முடிக்கக்கூடியவர்கள். இவங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சா அருமையாக பண்ணி கொடுப்பாங்க, விட்டு கொடுத்து போவாங்க, அனுசரித்து போவாங்க. இப்பேற்பட்ட அன்பர்களுக்கு இந்த 15 நாள் எப்படி இருக்க போகுது? தொழில் சிறப்பாக இருக்குமா? ராசிநாதன் நல்லா இருக்காரா? ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் 1க்கும் 10ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். சூப்பர், அருமையாக இருக்கார். சரி, வர்த்தகம் பண்ணுறாங்க, தொழில் பண்ணுறாங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறாங்க, உத்தியோகம் பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறாங்க. இவங்களுடைய நிலை, கன்னி ராசியில் பிறந்தவர்களுடைய நிலை எப்படி இருக்க போகிறது? 10ஆம் இடத்தை யார் பார்க்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்து அதிபதி புதன் 2ல் இருக்கார். 10ஆம் வீடு அப்படின்னும் பொழுது உங்களுக்கு யாருடைய பார்வையும் அங்கே இல்லை, எக்ஸப்ட் செவ்வாய். செவ்வாய் தான் 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறது. அப்போது முயற்சி ஸ்தானாதிபதி, 3ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி, தைரிய வீரிய ஸ்தானாதிபதி 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ தைரியமாக போல்டாக எதையும் நீங்கள் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது சக்ஸஸ் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வளர்ச்சி, அதாவது உங்களுக்கு ஒரு தொழில் வளர்ச்சி இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கார். 11ல் லாபஸ்தானம், சுப கிரகங்கள் அமர்ந்திருக்கு. அஃப்கோர்ஸ் அவர் உச்சமாக இருந்தால் ஏகப்பட்ட பணத்தை கொடுப்பார், பணம் மூட்டையை கொடுப்பார். ஆனால் அவர் வக்கரம் பெற்றிருக்கிறதால ஓரளவுக்கு பணத்தை கொடுப்பார். ஒன்றும் பயப்பட, நிறைய ஒரு வருமானம் இருக்கும், கண்டிப்பாக லாபம் இருக்கும் தொழிலில். அப்படி ஒரு நிலை. அதையும் தாண்டி 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல 2 குடையவன், 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 2ல் ஆட்சி பீடத்தில் 12 நாள் இருக்கார். 2 நாள் 3 நாள் போய் விருச்சிகத்தில் குரு பார்வையில் இருக்கார். அப்போது இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு வர்த்தகம் பண்ணாலும் சரி, சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி, ஏஜென்சி வச்சு நடத்தினாலும் சரி, இல்லை வேலைக்கு ப்ரைவேட் சர்வீஸில் போய் வேலை பார்க்குறீங்க, இல்லை அரசாங்கத்தில் வேலை பார்க்குறீங்க, எதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வேலை பார்க்குறீங்க, எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். இல்லை நான் பத்திரிகை துறையில் இருக்கிறேன், மீடியா துறையில் இருக்கிறேன், இல்லை ஆசிரியராக இருக்கேன், பேராசிரியராக இருக்கேன், அதாவது நாடக நடிகர்களாக இருக்கிறேன், இல்லை நாடகத்தில் கதை எழுதுகிறேன், இப்படி உங்களுக்கு ஜோசியராக கூட இருக்கலாம், வழக்கறிஞராக இருக்கலாம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சூப்பர் டைம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது காலம் கிரகங்கள் கையில். இந்த கன்னி ராசிக்கு 9க்கும் 2க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் சுக்கிரன் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். அப்போ பண வருவாய் நிச்சயமாக இருக்கத்தானே இருக்கும். குரு 11ல் இருக்கார். அவர் யார்? 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் ஓன்னு கொட்டலனாலும் மீடியமாக கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது அல்லவா? அப்போ தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள், வண்டி வாகனங்களால் ஆதாயம், சொத்து பத்துக்கள் வச்சிருக்கிறீங்க, அசையா சொத்து, அது மூலம் நல்ல வருமானம். 7ஆம் இடம் கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போது 11ல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அப்போ 7க்குடையவன் கணவன் அல்லது மனைவியால் உங்களுக்கு ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங், ஆதாயம், அனுகூலம் நிச்சயமாக இருக்குது. நண்பர்களால் ஆதாயம் இருக்குது. 7ல் சனி இருக்கார், இருக்கட்டும். குரு பார்க்குறார், ஒரு பிரச்சனையும் இல்லை. குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ அவர் நெகட்டிவ் பலனை சனி பகவான் தர முடியாது, பாசிட்டிவாக தான் தரும். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் 6ல் இருக்கார். 6ல் ராகு எது? அஷ்டலட்சுமி யோகம். எதிரிகளை துவம்சம் பண்ணுவீங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன்ஸ், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் சந்தோஷமாக செயலாற்றுவீர்கள். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்க போகிறது. இல்லை வெளிநாடு போய் சம்பாதிக்க போகிறேன், வெளியூருக்கு போகிறேன், தாராளமாக போங்க, நல்ல வருமானத்தை பார்க்க போகிறீங்க. 6ல் ராகு இருக்குது அப்படின்னு சொன்னால் கேது 12ல் இருக்கத்தான் போவார். 12ல் கேது இருந்தால் தூக்கம் வராது, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, வேலைக்கு உண்ண முடியாது, உறங்க முடியாது. ஆனால் கோயில் குளங்களுக்கு போவீங்க, தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள். மற்றபடி அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவம், இப்படி கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஏன் நிதித்துறை, நீதித்துறை, அறநிலையத்துறை, இப்படி குருவனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருக்கட்டும், எல்லோருக்குமே ஒரு சிறப்பான காலம். சூரியன் செவ்வாயை குரு பார்க்குது. நீங்கள் வேலையை அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, நல்லா கிடைக்கும், சூப்பராக கிடைக்கும், சாதிக்க போகிறீங்க. அப்போது உத்தியோகம் சிறப்பு, தொழில் சிறப்பு, பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடன் காட்சிகள் இருந்தால் கரைஞ்சிரும். புதுசாக கடன் காட்சி வாங்கி சுப செலவுக்கு வச்சிங்க, சேமிப்பில் தங்கும் பணம். இந்த 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். ஆனால் 4க்குடையவன் 11ல் இருந்தாலும், தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தாலும், இந்த 6ல் ராகு இருக்குது. இது சுகஸ்தானம், அது ஆரோக்கியஸ்தானம். சுகம் கெடும், ஆனால் ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. வீடு வாசல் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா, நல்ல புலங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4க்குடையவன் 11ல் இருக்கான், கண்டிப்பாக வாங்குவீங்க. இல்லை பூர்வீகத்தில் போய் ஏதாவது வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம், பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக அமையும், ரொம்ப நல்லா இருக்கும், ஒன்றும் குறை கிடையாது. உங்களை பொறுத்தவரையிலையும் சூரியன் 12க்குடையவன் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்குது. 9க்குடையவன் சுக்கிரன் நல்லா தான் இருக்குது. அப்போது தந்தை வழி சொந்தங்களால் கூட அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள், குருவனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள், சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள், செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள், இதை தொழிலாக செய்யக்கூடியவர்கள், இந்த புதன் ஆதிக்கம் இவங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக நல்லா பண்ணுவாங்க. தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கத்தான் போகிறது. சரி, இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க எந்தெந்த அதாவது நட்சத்திரம் இருக்கு இல்லையா, உத்திரம், அஸ்தம், சித்திரை, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த ஜீவசமாதி சித்தர் வழிபாடு செய்யணும்? உத்திர நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் திண்டுக்கல் அருகில் மலைக்கோட்டைன்னு ஒரு இருக்குது. மலைக்கோட்டை மேலே, கோயில் மேலே போக வேண்டாம், கோயிலுக்கு பின்புறம் அதை விசாரிங்க. அங்கே போய் சதசுவாமிகள்னு ஜீவசமாதி இருக்குது, அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கையில்
எல்லா வளமும் நலமும் பெறுவீர்கள். உத்திர நட்சத்திரம்னு சொன்னாலே ஐயப்பன் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. அடுத்தது அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம்னா கைனா இது காங்கிரஸ்ன்னு நினச்சிக்காதீங்க, சின்னம்னு. இந்த கை சிம்பிளை வந்து நீங்கள் அலுவலகத்தில் வச்சுக்கலாம், ஆஃபீஸில் வச்சுக்கலாம், வீட்டில் வச்சுக்கலாம், தொழில் பண்ண இடத்துல, வர்த்தகம் பண்ண இடத்துல வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைக்கும். அதில் எந்த ஜீவசமாதி சித்தரை வழிபாடு செய்ய வேண்டும்? அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவண்ணாமலை சேஷாத்திரி சுவாமிகள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவருடைய அதனுடைய இதுக்கு போயிட்டு வாங்க, அவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா அவருடைய திருநாமத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். சரி, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருப்பரங்குன்றம் திருக்குடல் மலையில் சோமப்பா சித்தர் அப்படின்னு ஒருத்தர் ஜீவசமாதியாக இருக்கார். அவரு தான் அந்த நட்சத்திரத்துக்கான சித்தர். அவர் தான். அவருடைய வழிபாடு பண்ணுங்கள். நெட்டில் போய் பாருங்கள், தேடுங்க, இது எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு கிடச்சிரும். அது வந்து பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய திருநாமத்தை சொன்னீங்கனாலே ஓகே தான். இப்போ இதில் சித்திரையை வந்து விஸ்வகர்மா போட்டோவை வச்சு இது பண்ணலாம் அப்படின்றாங்க, ஆளில் மாற்றலாம் அப்படின்றாங்க. மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேருக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கு, ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க. உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றிகள் சொல்கிறோம். இப்போது